ஒரு மீம் படித்தேன். நீங்கள்லாம் வந்து ஊருக்கு போக தான் பஸ் ஏறுவீங்க, நாங்கள் பஸ் ஏறுறதுக்கே ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீம் படித்தேன். போமா போமா ஃப்ரெண்ட்ல போமா ஃப்ரெண்ட்ல போமா ஃப்ரெண்ட்ல போமா ஒரு மீம் படித்தேன். நீங்கள்லாம் வந்து ஊருக்கு போக தான் பஸ் ஏறுவீங்க, நாங்கள் பஸ் ஏறுறதுக்கே ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீம் படித்தேன். அந்த மாதிரி பயங்கர அதிருப்தி. இப்போ என்ன, நான் வந்து எங்களால் மேக்ஸிமம் கார் எடுத்துகிட்டு போயிட முடியும். ஆனால் ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ காருக்கு டிரைவர் இல்லை கார் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாங்களும் பேருந்து தான் எடுக்கணும். ஒரு நாள் நைட்டுக்கு போகணுமா, ப்ரீவியஸில் புக் பண்ணோமா, நாங்கள் போய் ஏறணுமா, ஒருத்தவங்க பயணிக்கணும் அப்படின்னா போய் சக்குன்னு கோயம்பேட்டில் ஏறி போயிடுவோம். இப்போ நாங்கள் வந்து கோயம்பேட்டுக்கு போய் ஏற முடியாதுங்கிற இந்த சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் போய் காத்திருந்து ஒருவேளை அங்கே பேருந்து இல்லை அப்படின்னா திருப்பியும் அங்கேருந்து இங்கே வருவது என்பது ஒரு ஊரின் பயணம் மாதிரி தான் இப்போ எங்களுக்கு போய் ஊருக்கு போகணும். அப்போ சென்னை பெருநகரத்தில் இன்னைக்கு பேருந்து நிலையமே இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு நிதர்சனமான ஒரு நிலையாக இருக்கு. ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே விளங்கிக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரியா, இந்த போக்குவரத்து இந்த சாலை சரியா இருந்தாலே மனுஷங்களுக்கு இருக்கிற முக்காவாசி பிரச்சனை தீர்ந்ததாக தான் நான் பார்க்குறேன். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சாலை சரியா இருந்துச்சு அப்படின்னா நான் நேரத்துக்கு போயிடுவேன், என் டைம் சேவ் ஆகுது. நான் வந்து எந்த ஆஃபீஸர்ஸ் கிட்டையும் திட்டு வாங்க தேவையில்லை. ஒரு வேலை பார்க்குறவனா இருந்தா நான் எங்கெங்க போகணுமோ அதை கரெக்டான நேரத்துக்கு என்னால் போக முடிச்சு, சாலை சரியா இருந்துச்சு. இதுதான் வெளிநாடுகள்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே இது ரெண்டுமே சரியில்லை அப்படிங்கும் போது மக்கள் எவ்வளோ பெரிய அதிருப்தியில் இருப்பாங்க. இன்னொரு காமெடி கூட நடுவில் நான் யாரும் சொல்லிட்டு இருந்ததை பார்த்தேன். உறுதியாக கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஏற போகிறவன் எவனும் திமுக ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சராசரியா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் எவ்ரி வீக்கெண்டு படிச்ச மாணவிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை வேலை புரியும் வேற மாவட்டத்திலேருந்து வந்து வேலை பார்க்குற நபர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வீக்கெண்டு வந்து அவங்க ஊரை நோக்கி போகக்கூடிய நபர்களாக தான் இருந்திருக்காங்க. யாருமே ப்ரீ புக் எல்லாம் பண்ணிட்டு போய் பஸ் ஸ்டாப்லாம் நிற்கிறது இல்லை. என்ன பஸ் வருதோ ஏறி போயிடுவோம் அப்படின்னு. இது ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனா இருந்ததுங்க எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து கிளாம்பாக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து போறதுக்கு நாங்க எதையாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோட நாங்க சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பேருந்து இல்லைன்னா அதுக்கு எப்படி இருக்கும் ஒரு நிலைமை? இப்போ நீங்கள் பிரித்து விட்றீங்கிறீங்க, மாதவரத்தில் பஸ் இருக்குங்கிறீங்க. எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து அது வந்து இங்கே வந்து ஒரு 100-150 பஸ் வரும் ஒரு ஊருக்கு, மயிலாடுதுறைக்கு போகணும் அப்படின்னா. ஆனால் அங்கே வெறும் 10 பஸ் தான் வருது. அது எந்த நேரத்துக்கு வருது, எப்போ வருது, நாங்கள் போகிற நேரத்துக்கு எங்களுக்கு தேவைப்படுற நேரத்துக்கு அங்கே வருமா இப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. ரெண்டு காவலர்கிட்ட பேசுவேன் சார். ரெண்டு காலம் மதிப்பீடு பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன நாள் தான் நீங்க வந்திருக்கீங்க, இல்லைன்னா வந்திருக்க மாட்டீங்க. கரெக்ட் தானே சார்? நான் பேசுறேன்.
பொதுவாக பேருந்து நிலையம் இருந்ததுன்னா கழிப்பறை வசதி முதல்ல ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அதுதான். ஏன்னா மணிக்கணக்கில் பயணம் பண்ணிட்டு வர்ற பயணிகளுக்கு இயற்கை உபாதைகள்ங்கிறது ஒரு பஸ் விட்டு இறங்கணுன்னா மனசுக்கு நிம்மதி வரணுன்னா, அதாவது ஃப்ரீயாக ஃபீல் பண்ணணுன்னா கழிப்பறை வசதி இருக்கணும் முழுமையாக. இன்னொன்று வந்து அதுக்கு அடுத்து வந்து இப்போ தூக்கம் கேட்டு வருவாங்க, தூங்கிட்டு வருவாங்க. அந்த தூக்கத்துலேருந்து வெளியில் இயல்பாக வரணுன்னா ஒரு டீ ஸ்டால்னால் வெளியில் என்ன விலைக்கு டீ கிடைக்குதோ அதே விலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கடை அங்கே இருக்கணும். இல்லை ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி செங்கல்பட்டுலேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் பஸ் விட்டு இறங்கணுன்னு பஸ்ஸுக்கு ஒரு டிஃபன் சாப்பிட்டு போவார், அல்லது வேறு ஏதாவது தேவைகளை தேடி போவார். இந்த தேவைகள் கூட முழுமையாக அங்கே இல்லை அப்படிங்கிறது பயணிகளோட புகாராக இருக்குது. அரசுக்கு எதிராக அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் ஒரு நிலைமை தான் எப்போவுமே இருக்குது. இந்த நிலைமையை சரி செய்கிறதுக்கு அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக எடுக்க மாட்டேங்கிறாங்கிறது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. பட் உடனே அவங்க நிவர்த்தி பண்ணினால் மட்டுமே பயணிகள் நிம்மதியாக பயணம் பண்ண முடியும். கோயம்பேட்டில் வந்து எல்லா வசதிகளும் இருக்குது. இறங்கணுன்னு கூட ஒருத்தர் சைக்கிள் வச்சுட்டு டீ கூட விற்றுட்டு இருப்பார். பஸ் விட்டு இறங்கின உடனே நம்ம டீ கிடைக்கும். அந்த மாதிரி வசதிகள் அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது பயணிகள் குறைபட்டு கொள்ளும் ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் வந்து மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. கலைஞர் 100 பேருந்து நிலையம் வச்சதுனால தான் எதிர்க்கட்சி இதை விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு அமைச்சர் சட்டப்பேரவையில் பேசுகிறாரு. அதாவது எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறதுக்கு கலைஞர் 100 பஸ் ஸ்டாண்டு பேர் வச்சுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறத விட மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, மக்கள் மனநிறைவோடு இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பொய். ஏன்னா எனக்கு வந்து அவங்க கலைஞர் 100 விழா பேருந்து நிலையம் வச்சாலும் சரி, வேறு எந்த பேர் வச்சாலும் அதுக்கு எனக்கு நேரடியாக அதனால் எனக்கு பாதிப்போ எந்த நலன்களோ எதுவுமே கிடையாது. முதல்ல அவங்க வந்து அரசு பணத்தில் ஒரு பேருந்து நிலையத்தை கட்டிட்டு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அன்றைக்கி கேட்டார், உங்கள் அப்பா வீட்டு பணமாக செலவு பண்ணீங்கன்ட்டு. இப்போது கலைஞர் கருணாநிதியோட வீட்டு பணத்தையே செலவு பண்ணி அந்த பேருந்து நிலையத்தை கட்டியிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு அந்த பேர் வச்சதே தப்பு. கலைஞர் எதுக்கு எடுத்தாலும் கலைஞருங்கிறாங்க. செஞ்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு அஞ்சுகம் அம்மையார் பேருந்து நிலையம் வைக்கிறாங்களாமா. இவங்க எதை எடுத்தாலும் கலைஞர்னு வைக்கும்போது அது கூட பொதுமக்களோட மனசுக்குள்ளே வந்து திமுக அரசுக்கு எதிரான, திமுக கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் அது இருக்குது. ஆனால் அது மட்டும்தான் பிரச்சனைங்க தெரியாது. நீ அந்த ஒரு அமைச்சர் போய் அந்த பஸ் ஸ்டாண்ட் போய் பார்க்க சொல்லுங்கள். ஒரு அமைச்சர் போய் பஸ் ஸ்டாண்டில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு, ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாரு 15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா பஸ் வருதுங்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸுங்கிறாங்க 4 மணி நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், பஸ்ஸே வரலிங்கிறாங்க. அப்போ இதில் பயணிகள் சொல்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியும். கவர்மெண்ட் சொல்கிறதையோ ஆஃபீஸர் சொல்கிறதையோ எடுத்துக்க முடியாது. நம்ம பயணிகள் அது மனநிறைவோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது திமுக அரசு சட்டமன்றத்தில் ஒரு பொய்யான தகவலை பதிவு பண்ணியிருக்குது அப்படிங்கிறத உண்மை. நன்றி. படுத்தலை அங்கேருந்து 40 ரூபா டிக்கெட்டு பஸ் எடுக்க மாட்டானோ அவனை அக்கௌண்ட் காசுல